நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா பார்க்கலாம். நேற்றைய தினம் நம்ம ஒரு தற்காலிக ஏற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தம்ப்நெயில் சொல்லியிருந்தோம். ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்க மார்க்கெட் இந்த இடத்துல மோதிட்டு மல்டிபிள் டைம் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இதே போல் இந்த தடையும் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த லெவலுக்கு மேலே போனால் தான் ஃபர்தராக அப் ட்ரெண்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்டாக சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் 23,900 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். இந்த இடத்துல ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாருங்க, 1 hour. இந்த 1 hour டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ஏற ஆரம்பித்த மார்க்கெட் கண்டினியூவாக ஏறிட்டு இருந்துச்சு. இந்த கேப் ஃபில்லிங்கையும் முடிச்சிருக்கு. சரிங்களா? நாளைய தினமும் அடுத்தடுத்த நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கரெக்ஷன் திருப்பி மேலே ஏற ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எது வரைக்கும் தொடரும் அப்படின்னா 24,800 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஏறும். மார்க்கெட் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிடுச்சு அப்படின்னா ஒரு சின்ன கரெக்ஷன் கூட என்ட்ரி கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படியே ஏற்றிடுவாங்க. ஏன்னா மற்றவங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இருக்கட்டும், ஸ்மால் ட்ரேடர்ஸ்லாம் ப்ராஃபிட் பண்ணிவிடுவாங்க. அப்படிங்கிற ரீசனுக்காக கண்டினியூவாக ஏற்றிடுவாங்க. சரிங்களா? ஒரு என்ட்ரியை கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் மார்க்கெட் கீழே போக போகுது, இல்லை டவுன் சைடு போக போகுது அப்படின்னா ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளார கொண்டுட்டு வந்துடுவாங்க. ஆனால் இப்போ நடந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு ரீட்ரஸ்ட் கூட மார்க்கெட் வரல. இன்னைக்கு கண்டினியூவாக மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிடுச்சு அப்படிங்கும் போது அதை கண்டினியூ பண்ணிவிடுவாங்க அந்த ரேலியை. சரிங்களா? டார்கெட்டே 1 or 2 days முடிச்சு விட்ருவாங்க. பார்த்துக்கோங்க. நாளைய தினம் கரெக்ஷன் இந்த லெவலுக்கு வந்துச்சு அப்படின்னா இங்கே எகைன் எங்கேயாவது ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போக தான் முயற்சி பண்ணும். ஏன்னா இப்போதைக்கு மார்க்கெட் 24,000க்கு மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. சப்போஸ் கீழே வந்தால் கூட இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் அதை பார்க்கணும். எங்கேருந்து வேணாலும் திரும்பும். சப்போஸ் இங்கேருந்தே மார்க்கெட் திரும்புது அப்படின்னாலும் 24,800 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மேலே போவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, மார்க்கெட்டுக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி ஹை 24,200 அப்படிங்கிற இந்த லெவல் தான் மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிளாக் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, 24,400 அந்த லெவல் ஒரு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பாருங்கள், 24,765 இதுதான் மார்க்கெட்டுக்கு தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் 24,073 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா இந்த ஜோன் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிறதுக்காக மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பாருங்க. இந்த ஜோனு தான் மார்க்கெட்டுக்கு இனிமேல் சப்போர்ட்டு. 23,900 அப்படிங்கிறது தான் சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா மார்க்கெட் 500 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. மார்க்கெட் டே கேண்டில்லாம் பார்த்தோம் அப்படின்னா நான் வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த லெவலில் மார்க்கெட் ஒரு டே கேண்டில் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு ரேலி வரும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பிக் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா மேலே வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆகி டே கேண்டிலையும் 1 hour கேண்டிலையும் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் ஃபர்தராக அப் ட்ரெண்ட் வரும்னு எக்ஸாக்டாக அதுதான் நடந்திருக்கு. மார்க்கெட் பிரேக் அவுட்டாக ஆகிருக்கு. இது வரைக்கும் மார்க்கெட் போய்டும். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ஒரு நியூஸ் தேவைப்படும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட பதவி ஏற்பு அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். அடுத்தது நம்மளோட பட்ஜெட்லாம் இருக்குது. இதை பேஸ் பண்ணி பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறதுக்கு தகுந்தாற் போல் மார்க்கெட் இந்த ரேஞ்சிலேருந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு மார்க்கெட் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் 24,800 ரேஞ்சு தான் மார்க்கெட்டுக்கு இமிடியேட்டாக ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தென் அதே நேரத்தில் மார்க்கெட்டு கீழே வருது அப்படிங்கும்போது இந்த சேனலில் நல்லாவே மார்க்கெட் சப்போர்ட்டு எடுத்திருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. தென் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே போனால் தான் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இன்றைக்கி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த விக்கை பாருங்கள். இந்த ப்ரீவியஸ் டே என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல ஒரு விக் ஒன்று கொடுத்துட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கு. இந்த ரிவர்சல் பார்த்தீங்க அப்படின்னா
51,850 ரேஞ்ச் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 52,367 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இந்த லெவலுக்கு மேலே வந்துடுச்சு அப்படின்னா 52,930 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இந்த லெவல்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. தென் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கில் சப்போர்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்களா 50,687 இந்த லெவல் தான் சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 49,800 ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி மேலே வருது அப்படிங்கும்போது நல்லாவே மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நாளைய தினம் பேங்க் நிஃப்டி மேலே வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். இந்த லெவல்லேருந்து பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் நல்லா மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, நாளைய தினம் சென்செக்ஸ்க்கான எக்ஸ்பைரி இருக்குது. அந்த எக்ஸ்பைரி வந்து எப்படி முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கும். ஏன்னா பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆனால் இன்றைக்கி ஃபின் நிஃப்டி நல்லாவே ஏறினுச்சு. கிட்டத்தட்ட 395 பாயிண்ட் வந்து ஃபின் நிஃப்டி ஏறி இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட வெறும் 600 புள்ளிகள் தான் ஏறி இருக்குது. சரிங்களா, பேங்க் நிஃப்டி நல்லா மேலே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. நாளைய தினம் வந்து தெரிய வந்துடும் நண்பர்களே. ஓகே, தென் சென்செக்ஸ் பார்த்தலாம். சென்செக்ஸ் வந்து இந்த ரேஞ்சு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக இந்த பாயிண்டில் வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனால் தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வரும். இந்த ஜோன் ஒன்று போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. கரெக்டாக இன்றைக்கி என்ன பண்ணுச்சு, இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகிடுச்சு. எக்ஸாக்டாக இந்த ஜோனுக்கே வந்துடுச்சு மார்க்கெட்டு. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே வந்ததுன்னா 80,883, அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா 82,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகும். கீழே சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டு 77,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் வரும். சரிங்களா, மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போக தான் முயற்சி பண்ணியிருக்கு. இது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நண்பர்களே. ஓகே, இது மார்க்கெட்டுக்கான நிலவரம். நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து எதுவுமே எவ்ரிதிங் பாசிபிள். சரிங்களா, என்னோட வியூவோட உங்கள் வியூ ஒத்து போகுதான்னு பாருங்கள். ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதே நேரத்தில் இதே போல் நீங்களும் மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டை முழுசாக கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒரு 2 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கற்றுக் கொடுக்குறோம். அந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் அதை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கிளைண்ட் ஐடியை வந்து நமக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளாஸஸ்க்கான ஆக்சஸ் கிடச்சிடும். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.